ஹலோ everybody, வெல்கம் பேக். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாக்டர் இங்கிஸ் மேரேஜ் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் வேர் டு இன்வெஸ்ட், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிஸில் கருத்து வேறுபாடு வந்து அதனால் குடும்பத்தில் சண்டை வருது. இப்போது ஒய்ஃப் சொல்லலாம், நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது நல்ல வளர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் வந்து இல்லை ஸ்டாக்ஸில் போடலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஹி மைட் ஆல்சோ திங்க், நான் என்ன சொல்கிறது, ரியல் எஸ்டேட்டில் போடலாம் கூட நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியிங் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறதுனால, கருத்து வேறுபாடுனால குடும்பத்தில் சண்டைகள், மன அமைதி இல்லாமல் ஒரு நிலைமை அந்த மாதிரி ஏற்படலாம். ஓகே, இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்தியன்ஸு, தமிழ் பீப்புள் எல்லாருமே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு, ஒரு பைக்கு, ஒரு காரு, கோல்டு எது வாங்கினாலும் நம்ம வந்து வி ஆர் இமோஷ்னலி இன்வெஸ்டட் இன் தட் இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் அவர் நேச்சர். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு முன்னாடி, எனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குறிப்பாக 3 விஷயம். ஒன்று, எமோஷன்ஸ் கூடவே கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வருது, அதுதான் வந்து ப்ரைமரி கோல். ஸோ நம்ம எமோஷனலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்டடாக இருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போது மார்க்கெட் ஏறிச்சுன்னா சந்தோஷப்படுவோம், மார்க்கெட் குறைஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப சோகமாயிடுவோம். ஸோ அது கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு திங், எமோஷன்ஸ் கூடாது. ரெண்டாவது விஷயம், ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், நமக்கு எவ்வளோ வட்டி வீதத்தில் அது வந்து நமக்கு வளருது அப்படின்றது, தட் இஸ் தி பிரைமரி பேசிஸ். மூணாவது, இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஆர்பிஐயோட இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து லெஸ் தென் 4%. பட் நம்ம வெளியில் அப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி கோர் இன்ஃப்ளேஷன் இருக்குது, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இருக்குது. கோர் இன்ஃப்ளேஷன் வந்து இட் இஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீ கடையில், சாதாரண ஹோட்டல் கடையில், இங்கே எல்லாம் வந்து விலையை நிர்ணயிக்கிறதுக்கு எந்த ஒரு ரெகுலேட்டரி பாடியும் இல்லை. ஸோ அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எவ்வளோன்னு வச்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு கேஸ் விலை வந்து 20% ஏறிச்சு, டீ வந்து 10லேருந்து 15 ரூபா ஆக்கிட்டாங்க. ஸோ அது 50% விலையேற்றம். எப்பவுமே இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 7% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ருட்டீனாக இருக்கிறது. ஸோ இந்த 7% மேலே தான் நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டார்கெட் இருக்கும். நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு 7%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 தான் பிரைமரி பேசிஸ். ஒன்று, ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து வி ஹாவ் டு இன்வெஸ்ட். அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து 7%க்கு மேலே இருக்கணும் மினிமம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் 7% ஆன் அன் ஆவரேஜ் இருக்குது, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். மூணாவது, எந்த ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. தி இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், அப்ஜெக்டிவ் பிஹேவியர். சப்ஜெக்டிவா எமோஷனலாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிஸ் ஆன் விச் வி ஹாவ் டு இன்வெஸ்ட். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட குட் என்ன, பேட் என்ன, கோல்டோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இல்லை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கடன் பத்திரங்கள், இதெல்லாம் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஸோ until then, keep yourself safe, treat your spouse with respect. That is the most important. Thank you. Bye.